Hey, hi. Good evening. ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த 2025ல் ஏதாவது சிலபஸில் வந்து மாற்றம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக February 5 அன்றைக்கே அந்த பதில் வந்து சொல்லிட்டாங்க. ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னே ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அது இல்லாமல் ட்விட்டரில் டிஎன்பிஎஸ்சி இருக்காங்க. அது மாதிரியான சோசியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே அந்த மெசேஜை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, இப்போ என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அது அடிப்படையில் தான் வந்து 2025ல் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது நமக்கு கிளியராக வந்து ஒரு விஷயம் புரியுது. என்னென்னா, தமிழ் சிலபஸ் வந்து மாறினது தான். அப்போ அந்த பேட்டர்னில் தான் சிலபஸ் இருக்க போகுது. அண்ட் பர்டிகுலராக வந்து ஜிஎஸ் அதுக்கான முக்கியத்துவம் கொஞ்சம் அதிகரித்த மாதிரி இருக்குது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரி, வந்து தமிழ் வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ கொஸ்டினோட அந்த மெத்தட் அண்ட் அந்த கொஸ்டின் டைப் எல்லாம் மாற்றிட்டதுனால கொஞ்சம் அது வந்து ஒரு மாதிரி ஜிஎஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குற மாதிரி நான் நினைக்கிறேன் பர்டிகுலராக. அதனால் நம்மளுமே கூட இப்போ இந்த 2025 டெஸ்ட் பேட்சில் வந்து அதாவது ஃபஸ்ட்டு ஜிஎஸ் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருந்த அந்த இதை நான் வந்து கொடுத்துட்றேன். அதில் வந்து நீங்கள் கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, சிலபஸ் எந்த மாற்றமும் இல்லை, இப்போ என்ன கொடுத்துருக்கோமோ அதே சிலபஸில் தான் 2025ல் நடக்க போகிற எக்ஸாம்ஸ் வந்து அதில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அந்த சிலபஸ் தான், அதுதான் இது நம்ம சொல்ல வந்தது. அண்ட் நீங்கள் பர்டிகுலராக எந்த சப்ஜெக்ட் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட் வந்து சீக்கிரம் நம்ம வந்து கிளாஸ் எடுத்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க சப்ஜெக்டை பர்டிகுலராக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இப்போ நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக் அந்த புக் வைஸ் வீடியோ சீரிஸ் அதை பண்ணிகிட்டு இருக்கோம். எக்கனாமிக்ஸ் 5 சாப்டர் முடிச்சாச்சு, பாலிட்டியில் ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்சாச்சு. இன்றைக்கி நாளைக்கு காலையில் வந்து பாலிட்டி 2nd சாப்டர் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதுபோல் அடுத்தடுத்து ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், 6 to 10 சோசியல் சயின்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு சொல்லி அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாமல் சப்ஜெக்ட் வைஸ் விச் இஸ் சிலபஸ் வைஸ் நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம். அதில் பர்டிகுலராக பாலிட்டியில் ஒரு 6 கிளாஸ் வந்து முடிச்சாச்சு. அடுத்து 7, 8ன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து அடுத்து இமீடியட்டாக பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அல்லது நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கீங்க, மேபி தமிழ் சிலபஸ் மாதிரி இருக்கிறதுனால நியூ சிலபஸ் அடிப்படையில் கிளாஸஸ் எடுத்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அல்லது என்ன ஏதுங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அடுத்த நம்ம வந்து உடனடியாக அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு 2025ல் சிலபஸில் ஒரு மாற்றமும் இல்லைன்ட்டாங்க. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு மாதம் ஓடி போச்சு. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிங்க. டக்குன்னு ஏப்ரல், மேன்பாங்க ஜூன் எக்ஸாம் வந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் எக்ஸாம் வந்துடும். அதனால் மேக் ஷியோர் நீங்கள் வந்து இருக்க ஒவ்வொரு நாளையும் வந்து பாசிட்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப கவனம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ.